சமீபத்தில் நடிகர் விஜய் தொடங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சில மாதங்கள் தான் ஆகுது. ஆனாலுமே கட்சியினுடைய தலைமை மட்டத்தில் அதிகார போட்டிகளானது ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதன் மூலமாக நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. வெளியில் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் விஜயனுடைய உட்கட்சியில் இருக்கக்கூடிய பூசல்களை இன்னும் தீர்க்க முடியல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவர்களே நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன்ற மாதிரி நிறைய போட்டிகள் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்சியில் எதிர்க்கட்சியோடு போட்டி போடுறதை விட்டுட்டு உட்கட்சியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த கட்சி எப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை இடத்தை பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகமானது எல்லாத்துக்குமே எழுந்திருக்கு. அது குறித்து விஜய் அவர்கள் இப்போது ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது டிவிகேவினுடைய கட்சியில் புசி ஆனந்த் மற்றும் பிற நிர்வாகிகளுக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல்களானது விஜய்க்கே தெரியாமல் நடந்துட்டு இருக்கு. அதாவது விஜய்க்கு தெரியாமலேயே 70 சட்டமன்ற வேட்பாளர்களை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு போயிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதுதான் உட்கட்சியில் நிலவிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த விஷயம் இப்போ தான் விஜயோடைய காதுக்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் இதை கேட்டு ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு. ஏன்னா ஒரு கட்சி இருக்குது, ஒரு குழு இருக்குன்னா அந்த கூட்டத்தினுடைய தலைவருக்கு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அது மிகப்பெரிய அதிருப்தியை தானே ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த கூட்டத்தை பற்றிலாம் யாரும் தப்பாக பேச போகிறாங்க, அதை நடத்தக்கூடிய தலைவரை பற்றி தான் நிறைய விமர்சனங்களானது வெளிவந்துட்டு இருக்கும். ஸோ அதை குறித்து விஜய் அவர்கள் மிகவே கடுமையாக கோவப்பட்டிருக்காரு. தாவேக்கினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் கட்சியினுடைய தலைவர் விஜயனுடைய ஒப்புதல் இல்லாமலேயே கிட்டத்தட்ட 70 சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு யூத் கமிட்டி அமைக்கிறது, வாக்காளர் சேர்ப்பது, இது போன்ற எல்லா விதமான பணிகளையும் தொடங்குறதுக்கான ஒரு அப்ரூவலை கொடுத்துருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட விஜய் பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு. நேரடியாக புசி ஆனந்திட்டு நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காரு. அதாவது புசி ஆனந்தை பார்த்து இவர் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காரு அப்படின்னா, யாரை கேட்டு இவ்வளவு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க, இது என்னோட கட்சியா உங்களுடைய கட்சியா அப்படின்னு கடுமையாக வார்த்தைகள் எல்லாம் கொட்டியிருக்காரு. ஸோ ஆனால் புசிக்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே திருப்திகரமாக வரல அப்படின்றதுனால இன்னும் நிலைமை மோசமாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். புசியால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 70 வேட்பாளர்களும் தற்போது தங்களுடைய தொகுதிகளில் செலவு செய்து வேலைகளை எல்லாம் செய்திருக்கக்கூடிய நிலையில் தலைமை மட்டத்தில் ஏற்பட்ட இந்த மோதலால் அவங்க தேர்தலில் போட்டியிட முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. திவேக கட்சியில் இருக்கக்கூடிய புசி ஆனந்தினுடைய இந்த செயல்பாடுகளை ஜான் ஆரோக்கியசாமி கவனிச்சிருக்காருங்க. ஸோ ஜான் ஆரோக்கியசாமி கவனித்து என்ன பண்ணுறது, ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்களே இப்படி போட்டி போட்டுட்ருக்காங்க. உடனே அவர் பார்த்திங்கன்னா ஒரு கள நிலவரம் குறித்து ஒரு விரிவான உளவு அறிக்கையை தயாரித்து அதை விஜய்கிட்ட அனுப்பியிருக்காரு. புசியால் நிர்வகிக்கப்பட்ட அந்த 70 வேட்பாளர்களில் பலரும் பார்த்திங்கன்னா தேர்தல் செலவுகளுக்கே திண்டாடிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் இருக்காங்க. அதுலேயும் அவங்களில் ஒரு சிலர் திமுகவோட தொடர்புடையவங்களாக இருக்காங்க. திமுக இல்லைனா அதிமுகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட எந்த விதமான பலமும் கிடையாது, பலமான வேட்பாளர்கள் அவங்களே முதல்ல கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களில் ஜான் ஆரோக்கியசாமி தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அவரும் ரொம்பவே அப்செட் ஆகிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அறிக்கையில் தாவேக தலைமையகத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. புசி ஆனந்துக்கு தான் கட்சியில் அதிக செல்வாக்கா இல்லை ஜான் ஆரோக்கியசாமிக்கு தான் அதிக செல்வாக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய போட்டிகளானது இப்போ நிலவிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குழப்பமான சூழ்நிலை நீடிக்கக்கூடிய நிலையில தான் தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் கண்காணிக்க சென்னையில் இருக்கக்கூடிய தனக்கு நம்பிக்கையான ஒரு தனியார் உளவு அமைப்பை விஜய் நிர்ணயித்திருக்காரு. ஸோ இந்த ஏஜென்சி கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் என அனைவரையும் செயல்படக்கூடிய தினமும் கண்காணிக்கக்கூடிய விஷயத்தை செய்துட்ருக்காங்க. இரவு 10 மணிக்கு தவறாமல் விஜய்க்கு அறிக்கை அனுப்பணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு. ஸோ கடந்த ஒரு சில நாட்களாக தான் இந்த ஏஜென்சியினுடைய அறிக்கைகளை விஜய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதன் மூலமாக தான் இந்த ஒரு விஷயமும் அவருக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு செயல்பாட்டையுமே விஜய் உட்பட கவனித்து வந்துட்டுருக்காரு. தனியார் ஏஜென்சியினுடைய அறிக்கைகள் மற்றும் கள விவரங்கள் அடிப்படையில் விஜய் கடுமையான முடிவுகளை எடுக்க தயாராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மட்டுமல்ல, வேட்பாளர்கள் நியமன கூட்டணிகள் மற்றும் கட்சியினுடைய செயல் திட்டங்கள் எல்லாமே தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் மட்டுமே செயல்படும். இனிமேல் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை உறுதி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிர்வாக மட்டத்தில் இனி தன்னிச்சையாக யாரும் எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது, அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காரு. தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை தொடங்குறதுக்கு முன்னாடி உட்கட்சி பூசல்களை எல்லாம் தீர்த்துட்டு நம்பகத்தன்மையான ஒரு சிறப்பான ஒரு கட்சியை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா தான் செயல்பட ஆரம்பிக்க போகிறாரு. ஏன்னா எல்லாருமே முதல்ல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்தா தான் வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மையான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்க தீவிரமாக செஞ்சு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது குறித்து நிறைய சம்பவங்கள் மூலமாக இது தெளிவாகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். விஜய் அவர்கள் இந்த
பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்துடுவாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்டோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.